சினிமா கஃபே ஒவ்வொரு வாரமும் டிஃபரெண்டான படங்களுடைய டீம்ஸை மீட் பண்ணி நம்ம ஜாலியா பேசிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் பேரை கேட்டாலே எல்லாருமே என்னடா அது அப்படின்னு யோசிப்பீங்க. புலிவால் மேசிவ் ஸ்டார் காஸ்டோட இப்ப நம்ம புலிவால் டீம்ல இருந்து முதல்ல மீட் பண்ண போறது கார்ஜியஸ் அண்ட் பப்ளி ஓவியா. அவங்களுடைய கேரக்டர் இந்த படத்துல எப்படி, அவங்க என்னவா வந்திருக்காங்க, பியூட்டிஃபுல் டான்ஸ் எல்லாம் தான் வந்திருக்காங்களா, இல்ல என்னவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்ப அவங்க கிட்டே கேட்போம். ஹாய் ஓவியா. Hi, I'm good. How are you doing? Super, thank you. So ஓவியாவை நாங்க புலிவால்ல எப்படி பார்க்க போறோம்? ரொம்ப ஸ்டைலிஷா நான் பார்க்க போறேங்க. இப்ப இருக்க மாதிரியேவா இல்ல அதுல வேற கேட்டா? அது வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க. ஆமா, இப்ப இருக்கிறது வந்து இல்ல இந்த மாதிரி கிடையாது, டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். இப்ப ரொம்ப ட்ரெண்டியா மாறிட்டீங்க. இது என்ன ட்ரெண்ட்? இது நான் இப்ப புதுசா கொண்டு வந்த ட்ரெண்ட். ஓவியா ட்ரெண்ட். ஓவியா ட்ரெண்ட் 2030. ஓவியா கட். சூப்பர் சூப்பர். சோ இப்போ புலிவாலை பத்தி இன்னும் பேசுவோம். இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ஸ்ல இந்த how different is your character? It's totally different. ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டிஷான கேரக்டர்ஸ் தான் பண்ணிருக்காங்க, முன்னாடி கொஞ்சம் பப்ளியான அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இதுல வந்து டோட்டலி சீரியஸான போல்டான ஒரு கேரக்டர், என்னோட ரியல் லைஃப்ல இருந்து டோட்டலி டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அப்ப ரியல் லைஃப்ல ஓவியா இப்படி அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ரியல் லைஃப்ல வெரி கிடிஷ் பப்ளி, நீங்க சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ஸ்மைலிங் கைண்ட் ஆஃப் கேர்ள். பட் இந்த படத்துல நான் சிரிக்கவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் ஓவியா நடிக்கல, ஓவியாவே இருந்திருக்காங்க. ஆமா, கண்டிப்பா நடிச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் டைரக்டர் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. சோ ஐ குட் டு தட். என்ன விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்துல கேரக்டர் பண்ணும்போது? இந்த பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா? ரொமான்ஸ் மட்டும் இல்ல, இது கொஞ்சம் ஓவர் ரொமான்ஸ், கொஞ்சம் கஷ்டமா இருந்தது உண்மையில. இன்னும் கொஞ்சம் கூட ரிவ்யூ பண்ணுவீங்களா நீங்க எங்களுக்காக? அந்த சஸ்பென்ஸ் ஆக்சுவலா நீங்க அதனால நான் கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க அதான் மெயின் தீமே இந்த படத்துல. படம் அப்படி சொல்ல முடியாது, காமெடி இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு, அண்ட் ஃபைட் இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணாத ஒரு ஃபிலிம். சோ இப்போ ஓவியாவோட சீன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எந்த மாதிரி ஜானரா இருக்கும்? இந்த படத்துல நீங்க பண்ணது எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இல்ல எனக்கு அப்படி இல்ல, எனக்கு டிஃபரெண்டா இருக்கணும்னு இருக்கு. நான் ஒரு படம் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் படம் வந்து அந்த ஒரு இதே இருக்க கூடாது. ஒரு அந்த டோட்டலி அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாமே, அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து சேஞ்சஸ் இருக்கணும்னு இருந்துச்சு. இல்லன்னா பாக்கணும்னுக்கு போர் அடிச்சிடும், இல்ல எனக்கே போர் அடிச்சிடும். சோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நான் சூஸ் பண்றாங்க. சோ இது புலிவால் வந்து டோட்டலி என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிஃபரெண்டான ஒரு ஃபிலிம். சோ இந்த படத்துல கான்சியஸா ஒரு எஃபர்ட், இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணிட்டோம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம்? நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். டைரக்டா சொல்ல நான் அதை எதுக்கு பண்றேங்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டோம். அவங்க சொல்றதுன்னா அது நான் பண்ணிடுவாங்க. சோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஓவியா இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படி சொல்ல முடியாது. இது சினிமா, ரைட்? சினிமா நம்ம வந்து ட்ரீம் சாங் எல்லாம் இருக்கும். சோ இது ஸ்கிரிப்டுக்கு தேவையில்லையே, நம்ம எதுக்கு இது நடிக்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது. சினிமா. சோ வி ஷுட் ரியலைஸ் தட். சோ டைரக்டர் என்ன சொல்லாங்களோ அது நடிக்கிறது தான் நம்ம வேலை, அதுக்காக தான் வந்திருக்காங்க. சூப்பர், பக்கா அழகா டிஃபைன் பண்ணீங்க. சோ இந்த படம் வந்து ஒரு மலையாள ரீமேக் அப்படின்னும் போது how close is it to you? ஆக்சுவலா அந்த மலையாள ரீமேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா மலையாளத்துல இருந்து அந்த ஒரு மெயின் த்ரெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, மத்தபடி டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அங்க நிறைய இந்த சாங்ஸ் எல்லாம் அதுல இல்ல, சாங்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு ரீமேக்னு சொல்ல முடியாது. அடாப்டேஷன் ஆஃப் தி மலையாளம் ஸ்கிரிப்ட். அந்த ஒரு தீம் இருக்குல்ல, ஒரு மெயின் த்ரெட் அது மட்டும் தான் இருக்கு, மத்தபடி எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். சோ அது வந்து ஒரு உங்களுக்கு மலையாளம் அப்படின்னா ஒரு தாய்மொழி. அந்த படத்துல இருந்து அந்த வாசம் வீசுற ஒரு படம் எடுத்து பண்ணிருக்கீங்க. சோ இது உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இது ஒரு செல்லமா ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லாம? இப்ப வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்ப சொசைட்டில வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுல ஒரு சோசியல் கமிட்மெண்ட் இருக்கிற ஒரு மூவி. அது மட்டும் இல்ல, அது என்டர்டெய்னிங்காவும் இருக்கும், த்ரில்லிங்காவும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. மலையாளமோ தமிழோ எனக்கு அந்த படம் நல்லா இருக்கணும். ஃபைனல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே படம் ஷுட் பி குட்ல. சோ அந்த மாதிரி நல்ல ஒரு படம், அது நீங்க பாக்கும்போது தெரியும் இவ்வளவு நல்லா இருக்கும்னு. சோ கண்டிப்பா வந்து ஓவியா இப்போ வந்து ஹீரோயின்ஸ்க்கு அப்படின்னும் போது ஜென்ரலாவே ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, ஹீரோஸ்க்கு ஒரு மேஜர் சான்ஸ் போகுது. அண்ட் ஓவியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட்லயே வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு. எப்போ ஓவியா தனியா ஒரு டாமினன்ட் ஃபீமேல் ரோல் மாதிரி பண்ண போறாங்க? இல்ல அப்படி கிடையாது. நான் அந்த மாதிரி டபுள் ஹீரோயின் இல்ல மல்டி ஸ்டார் படம் வந்து செலக்ட் பண்றது கிடையாது. எனக்கு அந்த மாதிரி அமையுது. சோ அப்ப வந்து நான் எதுக்கு அந்த படம் மிஸ் பண்ணணும்? ஏன்னா ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படத்துல இருக்கிறது தான் பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இல்ல நம்ம ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஒரு படம் பண்ணி அந்த படம் யாரும் பாக்கலன்னா அது வேஸ்ட், பண்ணதே வேஸ்ட், டைம் வேஸ்ட் ஆகும்.
சோ எதுக்கு அந்த மாதிரி படம் பண்ணணும், ஒரு ஹிட்டார போற ஒரு படத்துல இருக்கிறது தான் பெரிய ஒரு மெயின் திங் ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி படங்கள் தான் நான் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மத்தியான கூட்டத்துல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹீரோயின் தான். சோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பண்றாங்க நானு. சோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. சோ இது வரைக்கும் வந்து ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அது எப்படி போயிட்டு இருக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம தமிழ் சினிமால? இப்போ வந்து இன்திங் எல்லாமே வந்து 4-5 ஹீரோஸ் இருக்காங்க, இல்ல நியூ கமர்ஸ் வரவங்களும் கூட ஒரு 4-5 பேரா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஒரு 4-5 பேர் சேர்ந்து நடிச்சு, இல்ல 2 ஹீரோஸ் நடிக்கும் போது, ஹீரோயின்ஸ் நடிக்கும் போது பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அது நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறது, அந்த ஹீரோஸ் தமிழ ஈகோ இல்லாம நம்ம ஒத்துக்கிறது, படம் ஒத்துக்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். சோ how will you define இந்த படத்தினுடைய ஜானரை நீங்க டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஓவியா எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? அது நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்ல முடியாது. காமெடி ஸ்கிரிப்ட் கிடையாது, லவ் கிடையாது. ஆனா எல்லாமே இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தா வந்து லேக் இல்லாம, உங்களுக்கு போர் அடிக்காம ஸ்கிரிப்ட் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் படம். இப்ப த்ரில்லர் படங்கள் ஒரு ஜானர்ல அது வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. காமெடி அப்படின்னும் போது அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்துல எந்த ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதனுடைய ரொமான்ஸ்க்காகவா, இதனுடைய இமோஷனல் சப்ஜெக்ட்காகவா? ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு சோஷியல், இப்ப மொபைல் ஓவர் யூஸ் எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்றது, அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்காங்க. லைக் சினிமானால இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். சோ அது பார்த்து என்ஜாய் பண்ண அவ்வளவுதான். இது பெருசா பேசி அதுல என்ன இருக்குன்னு ரிவ்யூ பண்றதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனா அங்க பாக்கும்போது நல்லா இருக்கும், நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு ஃபீல் குட் மூவி இது கண்டிப்பா. சோ இந்த படத்துல உங்களோட கூட சேர்ந்து அனன்யா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மினியா நடிச்சிருக்காங்க, பிரசன்னா, விமல் எல்லாருமே இருக்காங்க. உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா யாரு? எல்லாருமே இனியா. இனியா? வை இனியா? இனியா எனக்கு முன்னாடி தெரியும். அனன்யா கூட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா அவங்க முன்னாடியும் தெரிஞ்சாதான் ஜஸ்ட் ஹை பை ஃப்ரெண்டு. ஆனா அவளும் பேசல, நானு டைம் கிடைக்கல. அண்ட் விமல் ஆல்ரெடி தெரியும். பிரசன்னா கூட திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் வர்க்கிங் வித் பிரசன்னா. சோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இப்ப வந்து எல்லாரோடும் சேர்ந்து கூட படம் பண்ணிருக்கீங்க. இது வந்து ஒரு குரூப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? செலிப்ரேட் பண்ண நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டே செலிப்ரேஷன் தான். நான் எந்த மூவியும் வந்து ஓகே நம்ம ஒர்க் பண்ண போறோம் அந்த மாதிரி ஒரு இதுல போக மாட்டேன். எனக்கு ஒவ்வொரு டேயும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஐ என்ஜாயிங் தி ஃபிலிம் அண்ட் அந்த டீம் கூட எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் நான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கூட மிங்கிள் ஆகும் ஈஸியா. சோ எனக்கு திடீர்னு போர் அடிக்கும் வேற. சோ யாரு கூட பேசிட்டே சோ எல்லா டேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. சோ தொடர்ந்து ஒரு ஹீரோவோட படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதுல வந்து விமல் இருப்பாங்க. சோ இந்த படத்துல இது வரைக்கும் விமல் பண்ணாத ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணிருக்காங்க, இல்ல உங்களுடைய அவருக்கும் உங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இந்த படத்துல இருந்துச்சா? நீங்க 2 பேர் இருக்கும்போது செட் எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கு இது நான் விமல பார்த்ததே இல்ல படத்துல. எனக்கு பிரசன்னா கூட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. சோ விமல பார்த்ததே இல்ல, இப்பதான் பாக்குறேன் பிரசன்னிட்டுக்கு வந்து. சோ பிரசன்னாவை பத்தி வந்து அவர் ஆஸ் a ஹீரோ நாங்க ஸ்கிரீன்ல பாத்திருக்கோம். நீங்க அவரோட பேரா இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் பிரசன்னா வந்து ஸ்டன்னிங்கா பண்ணிருக்காரு இந்த படத்துல அப்படின்னும் போது எந்த ஒரு சீனை சொல்லுவீங்க? எல்லாமே பண்ணிருக்காங்க, எல்லாமே அவங்க வேலை கரெக்டா பண்ணிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண ரொம்ப அந்த ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, அது கரெக்டா அளவுக்கு அவங்க நடிப்பாங்க. சோ நல்ல ஆர்டிஸ்ட். சோ பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா ஓவியாக்கு எது, எந்த மாதிரி படங்கள் பார்க்க பிடிக்கும்? சும்மா ஓவியா எப்பயுமே ஜாலியானவங்கன்னு தெரியும். காமெடி பேஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ். எக்ஸ்பெக்டே பண்ணல. திஸ் இஸ் a shock. ஒரு மெடிக்கல் மிராக்கிள். கண்டிப்பா எனக்கு ஹாரர் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். த்ரில்லிங்கா இருக்குல்ல, அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு பயப்படுவாங்களா? லைட்டா பாத்ரூம் போகும்போது யாரு துணைக்கு வருவாங்க? அம்மா அப்பா இல்ல கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனாலும் எனக்கு பார்க்க பிடிக்கும். ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப காமெடி பிடிக்கும். அப்புறம் இந்த ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ எந்த படம், இங்கிலீஷ் படம் இப்ப தமிழ் எடுத்தோம்னா ரீசன்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? The Conjuring, that movie. ஆமா, தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. அதுல யார் நடிச்சிருக்காங்களா? அது மிஸ் பண்ணிட்டீங்களோ? தமிழ் வெர்ஷன் பார்த்தாச்சு, தமிழ் பார்க்கல. சோ ரகு சார்னுடைய மியூசிக்ல ஓவியாவுடைய பர்சனல் ஃபேவரட் என்ன இந்த படத்துல? ஒரு எனக்கு செப்பரேட் ஒரு சாங், ட்ரீம் சாங் இருக்காங்க, பிச்சு 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 திங்க அப்படியே பிச்சு 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 திங்க. ஓவியாக்காக லிரிக்ஸ் எழுதினாங்களா இல்ல லிரிக்ஸ்க்காக ஓவியாவை காஸ்ட் பண்ணாங்களா? அதுல வேற வருது ஒரு லைன் வந்து களவாணியான்னு சொல்லி லைன் இருக்கு. எனக்கு எனக்காக தான் எழுதிருக்கேன், ஃபீல் பண்ணி எழுதிருக்காங்க. அதனாலதான் ஓவியாக்கு அந்த பாட்டு பிடிக்குமோ? இல்ல எனக்கு ஜெனரலா அந்த மாதிரி பாட்டு பிடிக்கும். சோ எனக்கு அந்த பாட்டு ரொமான்ஸ் பாட்டுன்றதுனாலயா இல்ல எப்படி? இல்ல டோட்டலா அந்த பாட்டு நல்லா இருந்தது. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. என்னோட பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சது. இது வரைக்கும் ஓவியா பாடி நாங்க கேட்டதில்ல. ஒரு 2 லைன் ஹம் மட்டும் பண்ண முடியுமா எங்களுக்காக? சரி பண்றேன். எந்த பாட்டு வேணும்? இந்த பாட்டு தான் வேணும்.
இந்த பாட்டுல எனக்கு தெரியாது, ஒளி பிச்சு பிச்சு மட்டும் தான் தெரியும். எந்த பாட்டு இந்த படத்துல? இந்த படத்துல வேற எந்த பாட்டும் எனக்கு தெரியாதே. எதாவது முடிச்சோ முடியும்போது எண்ட் கார்டுல அப்படியே பாடி அப்படியே எண்ட் கார்டு போட்டு அது அப்படியே டைட்டில் ஓடுற மாதிரி நல்லா இருக்கு. இல்லன்னு இப்போவே அவங்க போவாங்க ஒரு 2 லைன் ஹம் பண்ணீங்கன்னா நாங்க அப்ப மர்ஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பாட்டு ஓவியானுடைய ஃபேவரட் இப்ப கரண்டா எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதான் பிடிக்கும். ஆனா பாட்டா நல்லா இருக்காது, சூப்பரா இருக்கும். ஏன்னா குட்டி பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க நீங்க பாடினது கேட்டாங்கன்னா. இல்ல கண்டிப்பா இல்ல, நான் லாஸ்ட்ல பாடுறேன். ஓவியா வைக்கப்படுறதா அதிசயம். இப்ப நாங்க முதல் முறையாக தந்தி டிவியில் அப்படி இல்ல, நம்ம தெரியாத ஒரு விஷயத்த அது பண்ணா நல்லா இருக்காது இல்ல. போல்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். தொடர்ந்து உங்களுடைய படங்கள் வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. Once again, welcome back after the short commercial break to Sandipoma at Cinema Cafe. இந்த வாரம் நம்ம ஜாலியான புலிவால் டீமோட பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா இந்த டீம்ல ஒரு மேசிவான கேரக்டர் பிளே பண்ணிருக்க விமல் நம்ம கூட இருக்காங்க. இந்த படத்துல விமல் அப்படி என்ன டிஃபரெண்டான ரோல் பண்ணிருக்காங்க, அது விமல் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கும். இந்த படத்துல விமலோட பேர் என்ன? காசி அப்படிங்கிற காசி அப்படிங்கிறது கிராமத்துல இருந்து வர மாதிரி கேரக்டர் தானா? கிராமத்துல இருந்து சென்னையில வந்து ஒரு ஸ்லம்ல தங்கிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற ஒரு பையனோட. ரொம்ப நார்மலான கேரக்டரா இல்ல இது வரைக்கும் நீங்க பண்ணதுல இருந்து ரொம்ப டிஃபரெண்டா? பண்ணதுல வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு பயம் கலந்த கேரக்டர். பயம் கலந்து நான் எதுவும் பண்ணதில்லை. இப்ப இந்த படத்துல வந்து காசின்ற கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்பாவித்தனம், யாராவது சின்னதா அதற்கு ஒரு பயந்துற மாதிரி ஒரு பயந்த சுபாவம் கொண்ட கேரக்டர் இல்ல. மற்ற படத்துல எதுவுமே அந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த படத்துல. ஓகே, இப்போ இந்த படத்துல உங்களுக்கு அனன்யா பேர் இல்லையா? சோ அவங்களோட இருந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு? விமல்னாலே கண்டிப்பா ரொமான்ஸ் அப்படிங்கறதே இருக்கும், ஒரு கோஷன்ட் இல்லாம சொல்ல முடியாது. சோ அனன்யாவோட ரொமான்ஸ் எப்படி இருந்தது? அது வந்து இப்ப என்னன்னா சூப்பர் மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற பையன் நான், அனன்யா, சூரி, எங்களுக்கெல்லாம் வந்து சூப்பர்வைசரை வந்து தம்பிராமையா நடிச்சிருக்காரு. இப்ப வந்து எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்போ எங்களுக்குள்ள எனக்கு அனன்யாக்குள்ள அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள எப்படி, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மாச சம்பளத்துக்கு ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, நமக்குள்ள எப்படி இருக்குன்றது ரொம்ப அவங்களுக்கு இப்ப யதார்த்தமாவே அந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்களுக்கு எப்படி லவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த யதார்த்தமான சீனா தான் இருக்கும். ஒரு சினிமாவுக்காக ஒரு லவ் அந்த மாதிரிலாம் பெருசா இருக்கு. யதார்த்தமா நடைமுறை வாழ்க்கையில ஒரு லவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பிராக்டிகலா இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா விமல் படங்கள் எல்லாத்துலயுமே பாக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இவங்க இருந்துட்டே இருக்காங்க. சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ஹீரோயினை பத்தி நான் சொல்ல, சூரிய பத்தி. ஆமா. சோ இந்த படத்துல சூரியோட கேரக்டர் எப்படி உங்களுக்கு? இந்த படத்துல சூரிய வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்றோம், ஃப்ரெண்டு எல்லாம் நாங்க. அதுல வந்து இப்ப இதுலயும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காமெடியா இருக்கும். அவர் வர்ற ஒவ்வொரு சீன்லயும் வந்து முடியும் போது ஒரு பழமொழி மாதிரி ஒரு பஞ்ச் மாதிரி ஒண்ணு போடுவாப்புல, அது வந்து காமெடியா இருக்கும். அவர் சூரிய வர்ற எல்லா சீன்லயுமே அது முடியும் போது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாப்புல, அது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இப்ப சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. சரி, அது பரவாயில்ல, அவரோட டைலாக் தானே, பரவாயில்ல. சோ ஜென்ரலாவே விமலுடைய படங்கள் அப்படின்னா தேசிங்க ராஜாவாகிட்ட புலிவாலு, இதுக்கப்புறம் மஞ்சப்பை விமல், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது டைட்டிலே டிஃபரெண்டா அமையுது. அது என்ன விமலுடைய லக்கா இல்ல ஸ்கிரிப்ட்னால அமையுது? இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட். இப்ப தேசிங்க ராஜானா ஜாலியான பையன்றதுக்கு அது அமைஞ்சது. மஞ்சப்பை அப்படிங்கும்போது அந்த கதைக்கான டைட்டில் வந்து அது ஏன்னா ஊர்ல இருந்து மஞ்சப்பை அந்த மாதிரியான கதை. அது புலிவால் வந்து இந்த படம் வந்து ஒரு படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புலிவாலை பிடிச்சா எப்படி இருக்கும், விடவும் முடியாது விடாம இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி இந்த காசிங்கிற அந்த கேரக்டர், என்னோட கேரக்டருக்கு புலிவால் மாதிரி ஒரு மேட்டர் எனக்கு கிடைச்சதும், அதை விடவும் முடியல பிடிக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான டைட்டில் தான் புலிவால். இந்த படத்துல யாரு புலி யாரு வாழை பிடிச்சிட்டு இருக்காங்க? புலி யாரும் கிடையாது, புலி வாழை பிடிச்சது இந்த என்னோட கேரக்டர். இப்ப பிரசன்னா அப்படிங்கும்போது அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வந்து 2 இளைஞர் வந்து ரொம்ப பணக்கார ஒரு பையன். இந்த பிரசன்னா கேரக்டர் ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கா ரொம்ப பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன். நம்ம வந்து சும்மா லோக்கலா மாசம் ஒரு 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற என்னோட கேரக்டர். இந்த எட்ஜ் என்னோட கேரக்டர் இருக்கும், அந்த எட்ஜ் வந்து பயங்கர ஒரு ஃபேமிலியில இருக்கும், ஆப்போசிட். இந்த பையனோட நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கு, ஒரு பணக்கார ஒரு பையனோட நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 டிஃபரெண்ட் இந்த படத்துல இருந்துகிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை அப்படின்னும் போது எந்த பாயிண்ட்ல இந்த சண்டை ஆரம்பிக்குது? ஏன் ஒருத்தர் பார்த்தாலே அப்படி வெறித்தனமா சண்டை போட்டுக்கிறீங்க? இது என்னன்னா அந்த கதை அம்சம் தான் புலிவாலை பிடிச்ச மாதிரி கதை அம்சம். அந்த மாதிரி
அப்படியே போயிட்டு இருப்போம். 2 பேருக்கும் கிளைமேக்ஸ்ல வந்து சோலோ ஃபைட் இருக்கு, 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி. அது வந்து ரியலா இருக்கணும் அப்படின்ட்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ல வந்து ஃபைட்டு ரொம்ப உண்மையிலே வந்து 2 பேருமே அடிச்சுக்கிட்டு ரொம்ப ரியலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சீரியஸா ரோட்ல 2 பேரும் அடிச்சுக்கிட்டா இப்ப இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த சண்டை காட்சி. சோ ஃபைட் சீன்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இந்த காலத்துல எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணாதான் விரும்புறாங்க அப்படின்னும் போது பறந்து சண்டை போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்டிகலா பார்க்கும்போது யாருமே ட்ரெயின்ட் ஃபைட்டர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல சண்டை காட்சிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? இதுல வந்து அதான் யாரும் ப்ராப்பரான ஃபைட்டர் கிடையாது அங்கனால. ஏன்னா ரியலா நடிக்கும்போது எல்லாருமே ப்ராப்பரா இருப்பாங்க. உங்களை ஒருத்தர் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒன்று அடிப்பீங்க, அதுக்கு ஃபைட்டு கத்துக்க தேவையில்ல. அந்த மாதிரி இதுல வந்து அவர் அடிச்சா நான் அடிச்சேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒழிஞ்சு அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபைட், இது சினிமாட்டிக்கான ஃபைட்டா இருக்காது. சோ இந்த படம் அப்படின்னும் போது மேஜரா இது ஒரு த்ரில்லர், ஆனா காமெடி கலர்ந்த த்ரில்லர் அப்படின்னும் போது இந்த காமெடி கோஷன்ட் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு இந்த படத்துல? காமெடி ரொம்ப நல்லா. ஏன்னா இப்போ அந்த டைரக்டர் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா அவரோட முந்தைய படத்துலலாம் ரொம்ப காமெடி வந்து சென்சிபிளான டைரக்டர், காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அதே மாதிரி இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க எங்களோட சூப்பர் மார்க்கெட் காமிக்கும் போது ஃபுல்லா சூரி, தம்பிராமன், நான் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்ல வந்து கொஞ்சம் த்ரில்லிங் ஆரம்பிச்சிடும். அதுலயும் வந்து அப்பப்போ காமெடிகள் வந்தாலும் த்ரில்லிங், ஐயோ அந்த பையன் மாட்டிக்க போறானோங்கிற மாதிரி ஒரு த்ரில் போயிட்டே இருக்கும். சோ இந்த படத்துல தனியா வந்து செட் அசைட் வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் கிடையாது, நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லன் தானா? ஆமா, இதுல கொஞ்சம் அந்த கேரக்டர் ரைட்டா வில்லன் மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு நல்லவனா இருக்கும். யாரு? பிரசன்னா அவங்களுடைய கேரக்டர் கார்த்திக். ரெண்டும் கணிக்க முடியாம போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல கார்த்திக் வில்லன், கார்த்தி வில்லன் அந்த மாதிரி. சோ ஃபைனலா யாரு ஹீரோன்னு ப்ரூவ் பண்றாங்க? படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் கிடையாது, சஸ்பென்ஸ் தானா? சோ அனன்யாவோட பேர் அப்படின்னும் போது பாடல்கள் கண்டிப்பாவே உண்டு. அண்ட் விமல் அப்படின்னாலே மெலடி நம்பர்ஸ் இருக்கும். சோ விமலுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த படத்துல? அதுல வந்து நீலாங்கருவில காணாங்குருவி தானா இயங்கி நிக்குது அப்படின்ட்டு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. ரொம்ப சிறப்பான ஒரு சாங். ஓகே, சோ இந்த படம் வந்து ஆக்ஷன் அப்படின்ற போது கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ ரகு சாருடைய மியூசிக் இந்த படத்துல எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்திருக்கு? ஏன்னா அவர் எல்லா படமே ரொம்ப சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா படத்துலயுமே மியூசிக் ரொம்ப சூப்பரா பண்றாரு. அதே மாதிரி அந்த ஒரு சில புலிவால் படத்துலயும் ரகுநந்தன் சார் அவர்கள் ரொம்ப இசையை ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு. சோ விமல் இப்ப ஆஃப் லைட் நிறையவே வந்து கூட ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டே, அவருக்கு ஹீரோயின் இருக்காங்களோ இல்லையோ கூட ஒரு ஹீரோக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களே, அந்த ஒரு சப்போர்ட் ஏன்? தனியாவும் பண்றேன், இப்படியும் பண்றேன். ஏன்னா இந்த கதைக்கு வந்து கூட ஒரு ஆள் இருந்தாதான் கதை நகரும். நம்ம மட்டுமே பண்ணா கதை நகராது. அப்படி இருக்கும்போது கூட ஒருத்தர் இருக்கிறதுல, ஏன்னா அந்த கதை ஒரு நல்ல கதை வந்து மிஸ் ஆயிடும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நல்ல கதை நல்ல கதாபாத்திரத்துல நடிக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்காம பண்ணிடணும். சோ விமல் சார் வந்து மேஜர் வில்லேஜ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸே பண்ணிட்டு வராங்க அப்படின்னு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பொருந்தினதுனால நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கன்றது உங்களுடைய கருத்து. இந்த ஒரு கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்ல, ஆனா பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னா என்ன கேரக்டர்? தெரியல, எனக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி. ஒரு கதையிலும் இப்ப இந்த படத்துல வந்து காசிங்கிற கேரக்டர் புதுசா இருக்கும். ஜன்னல் ஒரு படத்துல வந்து அந்த கேரக்டர் அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். மஞ்சப்பை கேரக்டர் அது, ஏன்னா ஒரு படத்துலயுமே எனக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணாத டிஃபரெண்ட் கேரக்டர். இப்ப எனக்கு ஏத்துக்காம ஒரு டிஃபரெண்டா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நான் வந்து ஒரு ஹீரோக்குன்னா கண்டிப்பா ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு வேஷம் நான் வந்து ஹீரோவா இருக்க காலத்துல போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் கேரக்டர்? அது இப்போதைக்கு இல்ல, நல்ல சமயத்துல அமைஞ்சதுல கண்டிப்பா. ஓகே, சோ இந்த படம் அப்படின்னும் போது பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேஜரா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும் அப்படின்னு விமல் ஸ்ட்ராங்கா நம்புறாரு? இதுல வந்து காமெடியும் சரி, பாடல்கள், இந்த விறுவிறுப்பு காட்சிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து காமெடி வந்து சிரிப்பாங்க, பாடல்கள் வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி எல்லா விஷயங்களுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த காசுன்ற கேரக்டர் மேல எல்லாருக்கும் ஒரு பாசம் வரும். அந்த மாதிரியான. சோ இந்த படத்துல 5 பேர் நடிச்சிருக்கீங்க. சோ இவ்வளவு பேர்ல யார் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரைக்கும்? எல்லாருமே ஃப்ரெண்டு தான். சூரியன் ஃப்ரெண்டு, நடிச்சதுனால பிரசனாவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டு. சூரியன் வந்து முன்னாடில இருந்தே எனக்கு தெரியுங்கிறதுனால இன்னுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட். சோ எந்த ஒரு விஷயத்துக்குமே விமல் இது வரைக்கும் அலக்டிக்கிட்ட மாதிரியே தெரியல. ஸ்கிரீன்ல நடிக்கும் போதும் சரி, இந்த லவ் பண்ணும்போது ரொமான்ஸ் சீன்ஸ்லயும் சரி, சாங்ல டான்ஸ் ஆடும் போதும் சரி, எந்த ஒரு விஷயம் ஆனா நிஜமாவே விமலுக்கு கஷ்டம் ஆன் ஸ்கிரீன் பெர்ஃபார்ம் பண்றது? எதுவுமே ஈஸின்னு சொல்ல முடியாது. ஃபைட்டு கஷ்டம், டான்ஸ் கொஞ்சம் கஷ்டம். இந்த படத்துல ரொம்பவே இதுல வந்து ஃபைட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ஏன்னா இயல்பா வரணும் அப்படின்ட்டு உண்மையிலேயே அடிச்சுக்கிற மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சி பிறண்டு பண்ணணும். அந்த சேசிங் ஃபைட்டும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு உண்மையிலேயே. மேஜரா எங்க எடுத்தது? இது வந்து சிட்டில நிறைய வந்து டிராபிக்கான ரோடுகள்,
இந்த மாதிரி நிறைய சிட்டில அங்கங்க சுத்தி 3 நாள் எடுத்துருக்கோம் அந்த சேசிங் மட்டும். ரொம்ப பரபரப்பா வந்திருக்கு. சோ இந்த சேசிங் சீன்ஸ் போதா இருக்கட்டும், இந்த ஃபைட்டிங் சீன்ஸ் போதா இருக்கட்டும், கூட்டம் கூடி ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள் நடந்ததா? அது நாங்க என்னன்னா கார்லயே உட்காந்துருப்போம். கேமரா ரெடி ஆனோம்னா டக்குன்னு வந்து இங்கேருந்து போனோம்னா அந்த பக்கம் எட்ஜில் ஒரு கார் நிற்கும். இவங்க யாரான்னு நினைக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அந்த சீன் முடிஞ்சு ஏறி போயிடும். அந்த மாதிரி தான் நடந்தது. சோ இவ்வளவு பந்தோபஸ்துக்கு நடுவுல இந்த ஷூட் எல்லாம் நடந்திருக்கு. சோ கண்டிப்பாவே எங்களுக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கு இந்த த்ரில்லர் எப்படி வந்திருக்குன்னு பாக்கிறதுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களோட என்டையர் டீமுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சோ இந்த வாரம் நம்ம சந்திப்போமா ஆஸ் சினிமா கேஃபேல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் லுக் ஆஃப் புலிவால். அந்த டீம் கிட்டே பேசி இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன அப்படின்னு இந்த ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ till I meet you next time, it's Tanvancia from Divya. Take care.